நீங்க டெய்லி சாப்பிடுற நொறுக்கு தீனில கண்டிப்பா பேக்கரி ஐட்டமும் இருக்கும். ஆனா, இதுல ஒரு பெரிய டேஞ்சர் ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எல்லா பிசினஸ் ஓனர்ஸ்க்கும். பேக்கரி ஐட்டம் இந்த இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு செய்யும்போது மொறுமொறுன்னு இருக்க இதுதான் காரணமா இருக்கு. அதுதான் பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் ஆயில். இது நம்ம வனஸ்பதின்னு சொல்லலாம். இது நெறைய கண்ட்ரில வந்து பேன் பண்ணிருக்காங்க. ஈவன் இந்தியால கூட யூஸ் பண்ணதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நெறைய இடத்துல இருக்கு. ஆனா, இன்னைக்கும் பெரும்பாலான இடத்துல இத லோ காஸ்ட் புரொடக்ஷனுக்கு நெறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அதனால தான் அந்த குக் பண்ண ப்ராடக்ட் வந்து கிறிஸ்பாவும் மொறுமொறுன்னு இருக்க இது பயன்படுது. அது மட்டும் இல்லாம ஷெல்ஃப் லைஃப் வந்து இதுல குக் பண்ணும்போது அதிகமாவே இருக்கு. ஆனா இத சாப்பிடுற நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா இதுல அளவுக்கு அதிகமான கெட்ட கொழுப்பு இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது குவாலிட்டி பத்தி யோசிங்க. நம்ம செக்குல ஆட்டுன எண்ணெயில ஒரு ட்ரெடிஷனல் ஸ்நாக்க ட்ரை பண்ணுங்க. உண்மையான டேஸ்டும் ஹெல்த்தியாவே இருக்கும். அண்ட் ஃபைனலா நீங்க ஒரு ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? குவாலிட்டியான இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணா டெஃபினட்டா இது பில்ட் ஆகும். கஸ்டமரோட ட்ரஸ்டும், பிராண்டும் தான். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஹெல்த்தி ஸ்நாக்ஸ பிரிஃபர் பண்றீங்களான்னு.